அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 8ஆம் தேதி வரை நடப்பதை காட்டிலும் அக்டோபர் 8ஆம் தேதிக்கு பிறகு உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நடக்கப் போவதை யாராலும் தடுக்க முடியாது. நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற போகிறாருங்க. ராசியின் நாதராகவும் ராசியின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க. அவர் ஜென்மத்தில் வந்தாலும் சரி, அஷ்டமத்தில் நிலை கொண்டிருந்தாலும் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையை அள்ளி கொடுப்பார். ஏனென்றால் அவர் தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். ராசியின் நாதர் உச்சம் பெறும் தருணம் என்பது அதிலும் குறிப்பாக அதிசார பயிற்சியாக சப்தமத்தில் மிக வலுவாக உச்சம் பெறும் தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் புதன் சுக்கிரன் போன்ற கிரக நிலைகளை தனது பார்வையில் பகை கிரகமாக பார்த்தாலும் கூட புதன் சுக்கிரன் உள்ளிட்ட அனைத்து கிரக நிலைகளும் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் மட்டும்தான் ராசியின் அதிபதியான குருவை பார்க்கின்றன. நவ கிரகங்களிலே பகைகில்லா கிரகம் இல்லாத ஒருவர் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் முழு சுபகிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. இயற்கையிலே சுப பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பகவான் பாவ கிரக சேர்க்கை இருந்தாலும் கூட சுபத்துவ பன்மையை வெளிப்படுத்துவதோடு பூவுடன் சேர்ந்த நாரும் வணக்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். எனவே அவருடைய வலிமை என்பது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்றத்தை தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நினைப்பதை காட்டிலும் ராசியின் நாதர் உச்சம் பெறுவது மிக சிறப்பான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக எந்த ஒரு கிரகமும் அஷ்டமத்திற்கு வருவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் ராசியின் அதிபதியான குரு பகவான் மட்டும் அதற்கு விதிவிலக்காக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் அவர் அஷ்டமத்தில் இருந்தாலும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் தோஷமற்றவருமாக இருக்கிறார். எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய தருணம் சப்தமத்தில் அதிசார பயிற்சியாக வக்ரம் பெறுவதற்கு பதிலாக அவர் உச்சம் பெறும் தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் குரு பகவான் பொதுவாகவே அதிசார இயக்கமும் வக்ர இயக்கமும் பாதிப்பை ஏற்படுத்தாது அவருக்கு என்பதால் சப்தமத்திற்குரிய நிறைந்த பலன்களை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது உச்சம் பெற்றதற்குரிய சிறப்பான தன்மைகளையும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்க போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். குரு பகவானின் வாகனமாக இருக்கக்கூடிய யானையை நாம் பார்த்திருப்போம். யானை உருவத்திலும் சரி, அதன் அளவிலும் சரி, எவ்வளவு ஜெய்ஜாண்டிக்காகவும் மிக பெரிய அளவில் வலிமை வாய்ந்த விலங்காகவும் பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட யானைக்கு கோபம் வந்தால் கர்ஜிக்கும் சிங்கத்தை கூட காலால் மிதித்தெறிந்து செல்லக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சிங்கம் வேட்டையாட வேண்டும் என்றால் சிறு குட்டியாக இருக்கக்கூடிய யானைகளை மட்டும்தான் வேட்டையாட முடியும். மிக பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்த யானையை வேட்டையாடுவது என்பது சிங்கத்தாலே முடியாத ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வலிமை பெற்ற யானையை நாம் பார்த்திருப்போம் பல இடங்களில், கோவில்களிலோ அல்லது வளர்க்கக்கூடிய இடங்களிலோ நாம் பார்க்கும் போது அந்த யானையின் காலில் ஒரு சிறிய சங்கிலியால் கட்டி வைத்திருப்பார்கள். அந்த யானையின் உருவத்திற்கும் அதன் ஆற்றலுக்கும் அந்த சங்கிலி என்பது ஒரு பொருட்டே கிடையாது. இருந்தாலும் கூட அந்த சங்கிலியால் யானையை கட்டி வைக்கும் போது அந்த யானை ஏன் சங்கிலியை அறுத்து கொண்டு செல்லாது என்பது தெரிந்தால் சற்று வியப்பாக இருக்கும். ஏனென்றால் உண்மையில் அந்த யானையின் ஆழ் மனதில் அந்த சங்கிலியை நம்மளால் அறுக்க முடியாது என்ற எண்ணமானது தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக தான் அந்த யானை பெரிய அளவில் பலம் வாய்ந்த ஒன்றாக இருந்தாலும் அந்த சிறிய சங்கிலியை அத்து கொண்டு செல்ல முயற்சி செய்வதில்லை. ஏனென்றால் அந்த யானை குட்டி பிறந்தவுடனே அந்த யானையை வளர்ப்பதற்காக அந்த யானையின் காலில் ஒரு சங்கிலியில் கட்டி வைப்பார்கள். யானை குட்டியாக இருக்கும் போது அதன் பலம் என்பது மிகவும் குறை
குறைவு. எனவே எவ்வளவு நாள் முயற்சி செய்தாலும், பல தடவை முயற்சி செய்தாலும் அந்த யானை குட்டியால் அந்த சங்கிலியை அறுத்துவிட்டு வெளியே செல்ல முடியாது. அப்படி வெளியே செல்ல முடியாத காரணத்தினால் அது வளர வளர அதனுடைய மனதில் அந்த சங்கிலியை நம்மளால் அறுக்கவே முடியாது என்ற எண்ணம் ஆழமாக பதிந்து விடுகிறது. அதன் காரணமாக தான் மிக பெரிய அளவுல உருவத்தில் வளர்ச்சி அடைந்தாலும் கூட அந்த யானை அந்த சங்கிலியை அறுக்கக்கூடிய முயற்சியில் கூட ஈடுபடாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இது போன்றுதான் தனுசு ராசிக்காரர்களும் நம்மளுடைய மனதில் இந்த செயலை நாம் செய்ய முடியாது. இந்த செயலை செய்வதற்கு ஒரு தனி பிறவிதான் வேண்டும். அது மட்டுமல்லாது இதை செய்தால் இவ்வளவு கடன் வந்துவிடும், அவ்வளவு கடன் வந்துவிடும், இவர் பகைவராகி விடுவார், இவரால் தொல்லை வரும், இந்த பிரச்சனை அதீதமாக ஏற்படும், மனநிம்மதி போய்விடும் என்று நம்மளால் செய்ய முடிந்த காரியங்களை கூட செய்யாமல் தவிர்த்து விடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் அந்த யானைக்கு மதம் பிடித்து விட்டால் அந்த சிறிய சங்கிலி மட்டுமல்ல, எவ்வளவு பெரிய தடுப்பை வைத்தாலும் அவை அனைத்தையும் தட்டி எரிந்து சென்று கொண்டே இருக்கும். அவ்வளவு முழுமையான ஆற்றலும் அந்த யானையிடமிருந்து வெளிப்படும். அதுபோன்றுதான் இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய தருணம் என்பது எவ்வளவு பெரிய தடுப்புகள் இருந்தாலும், எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் தகர்த்தெறிந்து உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை அக்டோபர் 8ஆம் தேதிக்கு பிறகு உச்சம் பெறக்கூடிய ராசியின் நாதர் அள்ளி கொடுக்க போகிறார். சப்தமத்தை முழுவதும் வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிடுபடியாக்கி நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். ராசியின் அதிபதியான குருவின் பார்வை இந்த வேளையில் 2, 4 மற்றும் 12 ஆகிய இடங்களில் பதிய போகிறது. குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய வேளையில் சுமார் 4 மாதம் அதிசார பயிற்சியாக உச்சம் பெற போகிறார். அதற்கு பிறகு மீண்டும் சப்தமத்தில் வலுவாக சஞ்சரிப்பார். 2026 மீண்டும் வலுவாக உச்சம் பெறுவாருங்க. எனவே இந்த வேளை என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையில மனநிம்மதியும் மனநிறைவும் கிடைக்கக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உயர்வும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கக்கூடிய சந்தர்ப்பமும் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் நிறைவாக கைகூடக்கூடிய வேலையாகவும் அமைகிறது. மனதிற்கு பிடித்த பல நல்ல காரியங்களை திருப்திகரமாக செய்து முடிக்கலாம். ஏனென்றால் விரயஸ்தானமாகிய 12ஐயும் பார்க்கிறார். எனவே வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சுப விரயம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் காரிய தடை என்று இருக்கக்கூடிய அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதோடு குடும்பத்தில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் அற்புதமாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. உறவுகளுக்கிடையே ஒற்றுமை பிறப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்கள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும். குரு பகவான் உச்சம் பெறுவதால் உங்களுடைய முழு திறமையும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக பளிச்சென்று வெளிப்படுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு சரியான முடிவெடுத்து தீர்க்கமாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளை தடை தாமதம் சிக்கல் சிரமம் இல்லாமல் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. தொழில்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய அனைத்து காரிய தடைகளையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் நெருக்கடிகளையும் சிரமங்களையும் விலக்கி முன்னேற்றத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். குரு ஒருவர் மட்டும்தான் அனைத்து வகையான பணிகளிலும் தனது ஆதிக்கத்தை மிகவும் அற்புதமாகவும் வலுவாகவும் செலுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கிறார். எனவே மாணவர்களின் கல்வியிலும் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த வேளையில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். குறிப்பாக பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக உச்சம் பெறுவதால் பெண்மணிகள் உடல் நலத்தில் கவனத்துடன் இருங்க. மற்றபடி நீங்கள்
நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை தனுசு ராசிக்கார பெண்மணிகள் உறுதியாகவே உருவாக்கி கொள்ள முடியும். பல வகையில பண வரவை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது பலம் வாய்ந்த அமைப்பில் ராசியின் நாதர் அமர்ந்திருப்பதால் எவ்வளவு தடை வந்தாலும் அவற்றையும் தகர்த்தெறிந்து புதிய சுப நிகழ்வுகள் உட்பட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக அமைய போகிறது. ராசியின் நாதர் உச்சம் பெறக்கூடிய வேளை அனைத்து வகையான பணிகளிலும் இருக்கக்கூடிய சிரமம் உறுதியாக விலகும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் குருவின் தினமாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து 9 வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தடை தாமதமின்றி உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே வேண்டாம்.